ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எப்படி மசாலா அரைச்சி வைக்கலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்கத மாதிரி வறுத்துட்டு அது கூட இறக்க சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் புளி இவ்வளவும் கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இது கொலியால மீன். இது கூட முருங்கைக்காய், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அதுவும் கூட போட்டுட்டு அந்த அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு 2 கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு இவ்வளவும் போட்டு முதலே கையாலேயே நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசித மாதிரி நல்லா அந்த அரைப்பெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துங்க கையாலேயே அந்த தக்காளிலாம் நவுடி விடும்போது தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. அதுக்கப்புறம் கேஸ் பற்ற வச்சு அதில் தூக்கி வச்சுட்டு அந்த மீன் நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வற்றும் போது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மீன் குழம்பு அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வற்றி வந்தோடனே இந்த மாதிரி வந்துடுங்க. பாருங்கள், மீனும் கூட உடையாதுங்க. நம்ம முதல்ல மீனெல்லாம் போட்டு தான் எங்கள் ஊரில் நாங்கள் வைப்போம். இந்த பாருங்கள், மீன் எப்படி அழகாக முழுசாகவே இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு பொதுவாக மண்சட்டியில் வைக்கும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. அதான் நான் மண்சட்டியில் தான் நாங்கள் எப்போதுமே மீன் குழம்பு வைக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட இந்த மல்லி பொடி இல்லைன்னா முழு மல்லி கூட போட்டு வறுத்துக்கலாங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.